வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும் அல்லது காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக அப்படிங்கிறது தான். ஸோ ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. அவர்களுடைய டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை தேர்ந்தெடுத்து பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும் அல்லது என்ன காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ குரூப் 1 இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. உங்களுக்கு பொருந்துனதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்கள் முழுமையாக தவிர்த்துருங்க. சரி, குரூப் 1க்கு டெரோ உங்களுக்காக ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் 1. சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அல்லது என்ன காத்து கொண்டிருக்கிறது குரூப் 1. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அல்லது என்ன காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன செய்தி காத்து கொண்டிருக்கிறது. 3 செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க குரூப் 1. நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தி உங்களுக்கு அடேங்கப்பா முதல் செய்தியே உங்களுக்கு சூரியனே வந்திருக்கிறாங்க. நான் நிறையா என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சூரியன் ஒருத்தவங்களோட வாசிப்பில் வந்துட்டுனாலே அது ஒரு நேர்மறையாக வாசிப்பு தான். எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் போட்டடிச்சு தூக்கிடுவீங்க, எதையும் சமாளிப்பீங்க. அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும். இருட்டாக இருந்துச்சு, மந்தமாக இருந்துச்சு, கசப்பாக இருந்துச்சு, எதுவாக இருந்தாலும் காலப்போக்கில் கொஞ்ச நாளுக்கு பிறகு, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது சரியாகிரும், ஆரோக்கியமானதாக ஆயிரும் அப்படிங்கிறது முதல் செய்தியை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ குரூப் 1 அடுத்து என்ன நடக்கும் அல்லது காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல முதல் செய்தியை உங்களுக்கு சூரியன் பிறந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு என்ன செய்தி? குவீன் ஆஃப் காப்ஸ். குவீன் ஆஃப் காப்ஸை வைத்து சொல்லும் பொழுது ஏதேனும் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, அதிலிருந்து குணமடைந்து வரீங்க. யூ ஆர் பிகமிங் மெச்சுவர்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மெச்சுவர்ட்னா சின்ன பிள்ளைத்தனமாக இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக கொண்டுட்டு போகிறது, ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறது, அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கிடையாது. எது இருந்தாலும் யோசித்து முடிவு எடுப்பீங்க. அவசரப்படக்கூடாது, பொறுமையாக போகணும் அப்படின்னு உங்கள் மனசே சொல்லும். இதுலேயும் அவசரப்பட்டாத, பொறுமையாக போ. அந்த மாதிரியான ஒரு குவீன் ஆஃப் கப்ஸ் தான் அது. அது மட்டும் அல்லாமல் ரொம்ப மரியாதை கொடுப்பீங்க. அதை பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட புது நட்பு உருவாகும் அப்படிங்கிறதையும் குவீன் ஆஃப் கப்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்க, அல்லது ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட நல்ல நேரமும் நல்ல வாய்ப்பும் அந்த இடமும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் குரூப் 1. வாழ்த்துக்கள். கடைசி செய்தியும் பார்த்துருவோம். அடேங்கப்பா, குவீன் ஆஃப் வான்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் காப்ஸ். குவீன் ஆஃப் வான்ஸை வைத்து சொல்லும் பொழுது நான் இண்டிவிஜுவலாக இதை சொல்லிடுறேன், அதன் பிறகு நம்ம மூவரையும் ஒப்பிட்டு நம்ம சொல்லிடுவோங்க. குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான், ஆரோக்கியத்தில் இந்த முறை நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது, அல்லது நீங்கள் ஏற்கனவே கவனம் செலுத்திக்கிட்டு வரீங்க. இது ஒன்று. நல்ல அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால போய் அழகாக இந்த முடி வெட்டிட்டு வர்றது, கொஞ்சம் இந்த ஐ திங்க் இட்ஸ் மெடிக்கோ அண்ட் பெடிக்கோ இந்த நினைக்கிறேன், மெடிக்கோ பெடிக்கோ பண்ணுறது. அப்புறம் அதே தான், இந்த மாதிரி கொஞ்சம் ஜிம்முக்கு போய் நம்ம இந்த முறை உடற்பயிற்சி செய்வோம், நம்மளை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் மாற்றிப்போமே, நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருப்போமே, அந்த மாதிரியான சில விஷயங்களையும் நீங்கள் பண்ணுவீங்க. இது ஒன்றுங்க. அடுத்த செய்தி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவர்களை மூவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் ஏதேனும் உங்கள் உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ வேறு ஒரு புது உத்தியோகத்துக்கு போகிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு புது பேஜ் ஒன்று திறந்து உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துறது, திறமைகளை வெளிப்படுத்துறது, இதற்கான இடமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கப்படுது குரூப் 1. வாழ்த்துக்கள். அதை நம்ம முன்னாடியே சொன்னது போல் முதல் செய்தியே சூரியனுங்கிறதுனால அடுத்த 2 செய்திகளுமே மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு குரூப் 1. வாழ்த்துக்கள். மொத்தத்தில்
குவீன் ஆஃப் வான்ஸை வைத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே நீங்கள் ஏதேனும் மன உளைச்சலில் இருக்கிறீங்க. ஆமாங்க, ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுட்டேன், அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் அடைந்து வரேன். ஆனால் அவ்வப்போது நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப திருப்பி அந்த மன உளைச்சல்லையே போகிற மாதிரி ஆயிடுறேன். அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் அதிலிருந்து முழுமையாக குணம் அடைவீர்கள் அப்படிங்கிறது குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் வான்ஸ் இவர்கள் இருவருமே சொல்கிறாங்க. மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படியும் நீங்கள் நடந்துப்பீங்க. மற்றவர்கள் மதிக்கும்படியும் உங்களுடைய வார்த்தைகளும் ஆரோக்கியமானதாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த சூரியன் கிடைக்குதோ, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அவர்களுக்கு நல்லதை நினைக்கிறதும், நல்ல மாதிரியாக வார்த்தைகளை சொல்கிறதும், நல்ல நட்பு உருவாகிறதும் இங்கே சொல்லப்படுது குரூப் 1. வாழ்த்துக்கள். கடைசியாக உங்களுக்கு ஆரக்கிள் செய்திகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாங்க. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அல்லது காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு ஆரக்கிள் செய்திகள் மூலமாக என்ன செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. டிசையர் அப்படிங்கிறது ஒரு ஆசை. பார்த்தீங்களா, இது ஒரு இதயம் இல்லை, ஒரு ஹார்ட். அந்த ஹார்ட்டில் ஃபயர் இருக்குது. ரொம்ப விருப்பப்படுறேங்க, நான் கண்டிப்பாக இதை நான் சாதிச்சிருவேன், இதை நான் கண்டிப்பாக தொடங்குவேன். அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல், நீங்கள் ஒரு உள்ளூர்லேயே தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் ஆரம்பிக்கிறது, வெளியூருக்கு போய் அங்கே ஒரு தொழிலோ புது உத்தியோகத்துக்கு போகிறது உங்களுடைய ஆசை. ஆமாங்க, என்ன நான் கொஞ்சம் மாற்றிக்க போகிறேன், நல்ல இன்னும் ஆரோக்கியமாக நானே என்னை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நான் ஆரோக்கியமாக தெரியணும். அந்த மாதிரி ஒரு டிசைர், ஒரு ஆசைப்படுறீங்க. என்ன இருந்தாலும் சரி குரூப் 1, இது ஒரு மிகவும் நேர்மறையான ஆசீர்வாதத்தோடு ஒரு செய்தி உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இது நேர்மறையாக மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாக கொண்டு போங்க. ஏதேனும் மன உளைச்சல்ல இருந்தீங்க அப்படின்னாலும் அதிலிருந்து பொறுமையாக குணமடைந்து வாருங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்த்துக்கள் குரூப் 1. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2வை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும் அல்லது என்ன காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் 2. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதுனா நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக தவிர்த்துருங்க குரூப் 2. இங்கே டெராஸ் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், அவரையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அல்லது என்ன காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல டெரோ மூலியமாக உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இவங்களை எடுக்கிறோம். நம்ம இன்னும் ஒரு முறை ஷஃபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3வது செய்தியும் நம்ம எடுக்க போகிறோம். குரூப் 2 என்ன நடக்கும் அல்லது என்ன காத்து கொண்டிருக்கிறது அடுத்து அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல் செய்தி உங்களுக்கு 8 of Wands வந்திருக்கு. வாழ்த்துக்கள் குரூப் 2. 8 of Wands அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. நேர்மறையாக இருங்க. எப்படி சொல்லுது, நம்பிக்கையோடு இருங்கள் குரூப் 2. உங்களை நோக்கி ஏதோ ஒரு செய்தி ஒன்று வரலாம், அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது வேகமாக வருதோ மெதுவாக வருதோ, ஆனால் வரும் அப்படிங்கிறத முதல் செய்தியே நேர்மறையான ஒரு செய்தி. 8 of Wands இது ஒரு செய்தி. 2வது செய்தி 8 of Wands வைத்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எங்கேயாவது இப்பொழுது பயணம் செய்ய போறீங்க அப்படின்னாலும் அந்த திட்டங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக நிறைவேறும் அப்படிங்கிறதையும் முதல் செய்தி சொல்றாங்க குரூப் 2. வாழ்த்துக்கள். 2வது செய்தி நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு இங்கே குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கிறாங்க. குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவ்வளோ நாளும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பீங்க, சுயமாக உழைச்சிருப்பீங்க, யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. இப்பொழுது சம்பள உயர்வு, போனஸ் இது கொஞ்சம் கைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு செய்தி. சில பேருக்கு பொருந்தும் குரூப் 2. 2வது செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அங்கீகாரம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.
அங்கீகாரம், ப்ரொமோஷன் அது கிடைக்கும். 3வது செய்தி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் தனிச்சு நின்று சுயமாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. யாரோட உதவியும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்பொழுது ஒரு அசிஸ்டண்ட்டை நீங்கள் கொண்டாந்து வைப்பீங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஆமாங்க, இத்தனை நாளாக நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கணக்கு எழுதுறதுக்கு இப்போ நான் ஒரு ஆளை வந்து நான் வேலைக்கு எடுக்க போகிறேன். ஸோ ஒரு படி மேலே நீங்கள் வர போகிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. நம்மளே வந்து ஒரு தொழில் பண்ணுறோம், நமக்கு அசிஸ்டன்ட் இருக்கிறது அப்படிங்க சொல்லும் பொழுது நம்மளுடைய தொழில் பெருகுது இல்லையா? அது நல்ல ஆரோக்கியமானது, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நல்ல அங்கீகாரம் கிடைத்த பிறகு சம்பள உயர்வோ அல்லது போனஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னாலும் உங்களுடைய பெரிய முதலாளி அவர்கள் பார்த்துட்டு, சரி உனக்கு இனிமேலேருந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் போட போகிறேன், அவர்களுக்கும் நீ வேலையை சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற மாதிரி நீ வச்சுக்க, அந்த மாதிரியும் சூழ்நிலைகள் அமையும் ஒரு சில பேருக்கு. நல்ல செய்தியோ அல்லது ஒரு நல்ல ஆசை உங்களை நோக்கி வருது, சின்ன பயணம் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது ஆரோக்கியமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இங்கே குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ், ஏதேனும் லாபங்கள் உங்கள் கைக்கு வரும், அங்கீகாரம் வரும், இன்னும் பெருக போது உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய பேரு புகழ் பெருகிறதுக்காக இன்னும் ஒருத்தவங்களை நீங்கள் அசிஸ்டண்டாக வைக்கிறது, மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சில ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்கு குரூப் 2. கடைசி செய்தியும் பார்ப்போம். இங்கே உங்களுக்கு 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க. 7 ஆஃப் கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு அலட்சியப்படுத்திடாதீங்க, குழப்பங்களில் போய் மூழ்கிறாதீங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது அல்லது ஆசைகள் நிறையா இருக்குது அப்படின்னாலும் எதை எடுக்கிறதுன்னு தெரியலை, எதை வேண்டான்னு சொல்கிறதுன்னு தெரியலை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஆகையாக பொறுமையாக முடிவுகளை எடுக்கிறது நல்லது. 7 ஆஃப் கப்ஸுக்கு ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மாயா, இல்யூஷன். ஏதோ ஒன்று நம்மளை வந்து குழப்பிக்கிட்டே இருக்குது, ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறத மட்டும் குரூப் 2 கவனமாக தீர விசாரித்து முடிவுகளை எடுக்கிறது நல்லது. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அதை நீ வந்து பார்க்குறியா அப்படின்னா உடனே அதை போய் நம்பிடாதீங்க. கொஞ்சம் அதை ஃபோன் பண்ணி கேட்க முடிஞ்சால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். பல பேர்கிட்ட கொஞ்சம் தீர விசாரிச்சு பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதாமே, இது உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் தீர விசாரிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏதேனும் பல ஆசைகள் இருக்குது அப்படின்னாலும் எது ஆரோக்கியமானது, அது என்னை எப்படி வந்து முன்னோக்கி கொண்டுட்டு போகும், என்னை நான் வந்து வெற்றி அடைவேனா, இந்த மாதிரியான கேள்விகளை உங்களை கேட்டு சரியான முடிவுகளை எடுக்கிறது நல்லது குரூப் 2. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கடைசியாக நம்ம ஆரக்கிள் செய்திகளை எடுக்க போகிறோம். ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 3 செய்திகள் சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆரக்கிள் அவர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க இருக்கிறாங்க, என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அல்லது காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க குரூப் 2, பார்ப்போம். மிஸ்சீஃப் மிஸ்சீஃப் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த 7 ஆஃப் கப்ஸ் எல்லாமே நல்லபடியாக கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆசைகள் உங்களை நோக்கி வருது, நல்ல செய்திகள் வருது, ஒரு பயணம் நோக்கி போகிறீங்க, லாபங்கள், அங்கீகாரம், இன்னும் உங்களோட தொழில் பெருக போகுது, உங்கள் பேரு புகழ் பெருகிறதுக்காக நீங்கள் அசிஸ்டன்ஸ் கொண்டாந்து வைக்கிறது, அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. ஆமாம், ஆரோக்கியமான செய்தி தான். இந்த 7 ஆஃப் கப்ஸ் நம்மளே சொன்னேன் இல்லையா, குழப்பங்கள் வேண்டாம், அதான் வந்துடுச்சேன்னு அலட்சியப்படுத்துறது வேண்டாம். ஸோ மிஸ்சீஃப் அப்படிங்கிறது விளையாட்டுத்தனம், ரொம்ப சிலியாக நடந்துக்கிறது, அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கிறது, அவசரப்பட்டு முடிவை ஒருத்தவங்களுக்கு சொல்றது, சத்தியம் பண்றது, இதையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. என்ன மிஸ்சீஃப் அப்படிங்கிறது எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அலட்சியப்படுத்திட வேண்டாம். இது ஒரு செய்தி. 2வது செய்தி மிஸ்சீஃப் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாருக்கும் பொருந்தாது, குறிப்பிட்டவர்களுக்கு பொருந்தும். நீங்கள் யாரையாவது உங்கள் கூட வைத்து உதவியாளராக நீங்கள் வைக்கிறீங்க, அது அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறீங்க, இவர்களோட சேர்ந்து தான் நீங்கள் இந்த வேலையை செய்யணும், இந்த ப்ரொஜெக்டை நீங்கள் செய்யணும், இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் பண்ண போகிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு ஆலோசனைக்காக ஒருத்தவங்க கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா மிஸ்சீஃப் அப்படிங்கிறது அவர்களுக்கும் உங்களுடைய எப்படி சொல்கிறது சீரியஸ்னஸ் தெரியணும்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸ்னஸ் தெரியணும். அவர்களும் விளையாட்டுத்தனமா, யார் நீ தானே, நீ இந்த மாதிரி கேட்ப பின்னாடி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர்களும் அலட்சியப்படுத்தாமல் உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் ஆரோக்கியமாக கொண்டுட்டு போனாங்கன்னா மிகவும் நல்லது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் குரூப் 2. ஸோ மிஸ்சீஃப் அப்படிங்கிறது நீங்களும் விளையாட்டுத்தனமாக இருந்துடாதீங்க. நீங்கள் யாரோடையாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அவர்களும் அந்த விளையாட்டுத்தனமோ சீரியஸ்னஸ் தெரியாமல் உங்களையும் எப்படி சொல்கிறது, டீஃபேம் பண்ணுறது, நீ ஜெயிக்கவே கூடாது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக கொண்டுட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே தனிச்சு நின்று நிறைய போராடி ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, பொறுமையாக கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அது நல்ல ஆரோக்கியமாக போகிறதுனால மிஸ்சீஃப் இடையில ஏதேனும் குழப்பங்களோ சந்தேகங்களோ அங்கிட்டு இருக்கா இல்லையாங்கிறத தீர விசாரிக்கிறதும், யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்குறது, அவர்களுக்கும் உங்களுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாம் ஆரோக்கியமாக நடக்கணும் அப்படிங்கிறத கவனமாக இருந்துக்குங்க குரூப் 2. சரி, இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.